ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்போசிஷன். இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷனில் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை மட்டும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனை நம்ம கவர் பண்ணிட்டு வரலாம். இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரிப்போசிஷன். நம்ம டெய்லி நிறைய சென்டென்ஸை பேசுவோம். நம்ம சென்டென்ஸ் ரைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இன் யூஸ் பண்ணணுமா, ஆன் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம். வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வர எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு மந்த்துக்கு முன்னாடி, இயர்க்கு, சீசனுக்கு, அப்புறம் ஃப்யூச்சர் பிளான்ஸ். நம்ம ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கோம், நம்ம சொல்கிறோம் அப்படின்ற இடத்துலலாம் ஐ ஆம் கோயிங் டு சென்னை இன் 2 weeks. அப்புறம் பார்ட் ஆஃப் த டே, ஒரு ஹோல் டே கிடையாது, எனக்கு இன்றைக்கி மீட்டிங் ஈவினிங்கில் இருக்குது, இன் த ஈவினிங், இன் த மார்னிங் அப்படின்னும் போது ஒரு பார்ட் ஆஃப் த டே பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். அப்புறம் டைம் லிமிட், த சேம் எண்ட்ஸ் இன் அ ஹார்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். மந்த்து, இயரு, சீசன்ஸ், ஃப்யூச்சர் பிளான்ஸ், அப்புறம் ஒரு ஹோல் டே கிடையாது, பார்ட் ஆஃப் த டே, டைம் லிமிட்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளேசஸ், கண்ட்ரீஸ், சிட்டிஸ், டவுன்ஸ், ஸ்டேட்ஸ், பில்டிங்ஸ், அந்த மாதிரி இடத்துக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும், இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படின்னா எப்படி, ஒரு நம்ம ஒரு லென்த்து சொல்கிறோம், ஒரு வித்து, ஹைட்டு. இந்த ரூம் இருக்குது, இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5 meter இன் வித், அதோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 meter அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான் ஒரு விஷயத்தில் அப்படின்னும் போது அந்த இடத்துல இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு காமன் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நம்ம இன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. இப்போ நம்ம எஸ்டர்டே, டுடே, டுமாரோ அப்படி அந்த மாதிரி வேர்டு வர சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ saw him yesterday. கரெக்டு. எஸ்டர்டேக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரிப்போசிஷனுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக் டைமாக இருக்குது பாருங்கள், ஐ வில் மீட் யூ இன் அன் ஹார் அப்படின்ற இடத்துல